ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையில நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, வண்டியில கொஞ்சம் பெட்ரோல் கம்மியா இருந்தது அப்டின்றதுனால, பெட்ரோல் போட்டு போலாம் அப்டின்போது இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் அப்டின்னா என்னோட தம்பிகிட்ட நான் சொல்லியிருந்தேன், கோழி முட்டை ரொம்ப கம்மியா வைக்குது. முன்னெல்லாம் நான் இந்த நெல்ல போடுவேன் தம்பி. இப்போ போடுறது அதாவது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எடுக்க முடியல. அதாவது நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ஸ் வண்டி வரும். அதில நெல்லு ஏத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி கீழ எல்லாமே நெல்லா இருக்குங்க. இந்த நெல்ல எப்பவுமே எடுப்பேன். இந்த சைடுல இருக்க நெல்லு எடுக்கலாம். ஆனா ரொம்ப கவனமா எடுக்கணும். ஏன் அப்டின்னா, பாட்டில் லோடு இருக்கும். அதுக்கப்புறம் விடிகாத்தாலலாம் நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, அதுக்குள்ள குட்டி குட்டி தேள் எல்லாம் இருக்கும். நான் போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன் தம்பிகிட்ட. ஆக்சுவலா நம்ம பண்ணைக்கு எப்பவுமே நான் உடம்பு நல்லா இருக்கும்போது நெல் எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கோழிங்க முட்டைலாம் நல்லா வச்சிருந்தது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கோழி முட்டை வைக்கல அப்டின்போது நெல்லுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் அடிக்கடிக்கு என்னால வண்டி ஓட்டிட்டு பார்க்க முடியல அப்டின்றதுனால நான் அப்டியே விட்டேங்க. ஆனா கடவுளோட அ அருளால இன்னைக்கு இந்த வழி நான் வரணுன்ற அவசியம் இல்ல. நான் வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நெல்லு கொட்டியிருந்தத பார்த்தோனே அப்டியே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எதிர்ல வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன், "அண்ணா இந்த மாரி பெயிண்ட் பக்கெட் இங்க இருக்கு. இது குடுங்க" அப்டின்னு சொன்னோனே, அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர் போல இருக்குங்க. அவரு குடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இருக்கிறது, அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாரி வாரி எடுத்து எடுத்து போட்டு, ஒரு கோணி ஃபுல்லா போட்டேங்க. ஏன்னா, எப்பவுமே நம்மளோட வண்டியில கோணிப்பை நான் எப்பவுமே வச்சிருப்பேன். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு, இந்த டப்பால போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கோணியில முக்காவாசி நிரப்பிட்டேன். ஒரு கோணியில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நிரப்பிட்டேன் மக்களே! இத எடுத்துட்டு போய் நம்ம வச்சோம் அப்டின்னா, குறைஞ்சது நமக்கு ஒரு 1 மாசத்துக்கு ஓரளவுக்கு கோழிங்களுக்கு நல்ல தீவனமா இருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இத ரெகுலரா நம்ம போட்டுட்டே இருந்தோம் அப்டின்னா, கோழி முட்டை வைக்காம இருந்துச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே முட்டை வைக்க ஆரம்பிச்சுரும். இது பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்டின்னா, நான் என் தம்பிகிட்ட சொன்னேன், எப்டி எடுக்கிறதுன்னு தெரியலப்பா. வெளிலலாம் போயிட்டு இப்ப நெல்லு நம்ம யாருனா கேட்டா கூட குடுக்க மாட்டாங்க. இங்க வண்டி வந்துச்சு அப்டின்னா நம்ம ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். ஆனா, அந்த வண்டி எப்ப வருதுன்னு தெரியல. ஏன்னா, நான் வீட்லயே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, நான் சொன்னது கடவுளுக்கு கேட்டுச்சு போல இருக்குங்க. அதனால தாங்க இன்னைக்கு என் கண்ணுக்கிட்ட காமிச்சிட்டாரு. 2 கோணியில பார்த்தீங்கன்னா, ஒரு கோணி ஃபுல்லாவே எடுத்துட்டேன். இன்னொரு கோணியில பார்த்தீங்கன்னா, ஒரு முக்காவாசி எடுத்துட்டு வண்டியில வச்சுட்டு நேரா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது லைக், ஷேர அப்படியே சப்ஸ்கிரைபையும் தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!